லாஸ்ட் வீக் வந்து ரியலி வந்து செம்மையாக இருந்தது உங்ககிட்ட சப்போர்ட் தட் எல்லாருமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரியான வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா என் பேர் தான் சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. எல்லாருமே ஒரு மாதிரி வியர்டாக இருக்கலாம், தட் வந்து நான் ஆல்ரெடி ஷேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஏன்டா இது மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்ட்டுன்னு. எதுவும் இல்லை, நேற்று சும்மா நம்மளால் இப்போ எங்கேயும் வெளியே போயிட்டு சலூன்லாம் போயிட்டு பண்ண முடியாதுல்ல. ஸோ நானே பண்ணின்னு இருந்தேன். ஸோ ஆரோயா ஏதோ ஆகி கடைசியில் அவுட்புட் இப்படி வந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து மறுபடியும் க்ரோ ஆகிடுவோம். நம்மளே பண்ணால் அப்படி தான் போஸ் இருக்கும், என்ன பண்ண முடியும் வேறு. ஸோ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பூட்டான் பற்றி கேட்டே நீங்கள் நிறைய நாளாக ஆனால் வந்து நான் அதுக்கான ரிப்ளைவே பண்ணல. அதோடைய ஸ்டோரி டெல்லிங் வீடியோ கூட போடலை. அப்படி என்னதான் ஆச்சு பூட்டான்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக வந்து இது ஸ்டோரி டெல்லிங் வீடியோ கிடையாது. நாங்கள் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த வீடியோ மோகேடன் செட்டப் ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக என்ன ஆச்சு, எப்படி பூட்டான் நாங்கள் பிளான் பண்ணோம், எப்படி அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பூட்டான் பிளான் பண்ணும்போது வந்து நான் மட்டும் தனியாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஓகே தனியாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 to 40,000 என்னமோ சம்திங் பட்ஜெட் போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்டை வந்து அவரையும் கூப்பிட்டேன். ஸோ ஓகே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து டக்குன்னு வரேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணியிருந்தது என்னன்னா, சென்னையிலேருந்து வந்து டேரெக்டாக பூட்டானுக்கு ஓட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஓகே அவர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஏன் வந்து என்னோட பைக்கில் போவேனா அவருடைய பைக்கில் போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஓகே என்னோட பைக்கில் லடாக்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தாச்சு, அவரோட பைக்கில் பூட்டான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு, ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், சென்னையிலேருந்து பைக்கில் போகாமல் சென்னையிலேருந்து பைக்கை வந்து ட்ரெயினில் போட்டு ஃப்ளைட்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு உடனே ஃப்ளைட் டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு. ட்ரெயின்லேயும் வந்து பைக்கை வந்து பார்சல் பண்ணிட்டு நாங்கள் போய் கொல்கத்தாவில் போய் இறங்கிட்டு வந்து ஓட்டிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ டே 1 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு எக்ஸாஸ்டிங்கான ஒரு டே இருந்தது. ஃபர்ஸ்ட் நாங்கள் போயிட்டோம், கொல்கத்தா போயிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே ரூம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இதுவே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ரூம்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொல்கத்தா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பைக்கை வெளியே எடுக்கிறதுக்குள்ளே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஓகே டைம் ஆயிடுச்சு கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொல்கத்தாலேருந்து பார்த்தீங்கன்னா சிலிகுரி கிளம்பி வந்தோம். ஸோ அந்த ஒன் ஆஃப் தி வந்து டஃபஸ்ட் ரோடுன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ரோடு கண்டிஷன் அவ்வளோ ஒரு மோசம், பயங்கர டிராஃபிக், ஃபுல்லாக மண். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்படி தான் இருந்தது அந்த ரோடு. ஸோ அதனால் வந்து பயங்கர ஒரு டஃப்பாக இருந்தது, ரொம்ப டயரிங்காக இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து செம்ம ஸ்பீடாக இருக்கிறதுலே வந்து அங்கே கொல்கத்தாலேருந்து அந்த சிலிகுரிக்கு வந்து போகிற ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினை விட ஃபாஸ்ட்டாக நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம் அந்த இடத்துக்கு. அந்த விஷயமே எங்களுக்கு அதுக்கப்புறமா வீடியோலாம் போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கமெண்ட்லாம் பார்த்து தான் தெரிஞ்சிருந்தால் அதே டைட்டிலாக போட்டிருப்போம் அந்த வீடியோக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகுரியிலேருந்து பொன்சிலிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பொன்சிலிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரியே, நம்ம வந்து பூட்டானுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு இது. ஸோ வந்து பொன்சிலிங் போயிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஒரு 150-200 கிலோமீட்டர்ஸ் தான். பட் ஆனால் வந்து டுக் ஹோல் டே எங்களுக்கு. ஏன்னா வந்து போகிற வழியிலே வந்து எங்களுடைய பைக்குடைய பியூசி பண்ண வேண்டியது இருந்தது. பைக்குடைய நம்பர் பிளேட் கீழே கைண்டி ஊந்துருச்சு. ஏன்னா நம்பர் பிளேட் இல்லைனா வந்து அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அந்த சைட்லாம். ஸோ வந்து நம்பர் பிளேட் கீழே வந்துச்சு. ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தது இப்படி தான். வந்து நாங்கள் பூட்டான்லாம் போயிட்டு நாட் ஓன்லி பூட்டான், அதுக்கப்புறமா மேகாலயா போயிட்டு மேகாலயாவில் ஒரு 10 நாள் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வர மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வந்து பொன்சிலிங் போனோடனே இந்த ஒர்க்லாம் பண்ணி இன்னும் டயர்டாகினே இருக்குது எங்களுக்கு. இந்த ஒர்க்லாம் பண்ணும்போது மென்டலியும் வந்து பயங்கர டயர்ட் ஆகிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுல் ஸ்டோரியே சொல்லின்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே வந்து ஃபுல் ஸ்டோரி தெரிஞ்சால் தான் அதை நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும் க்ளீனாக. பூட்டானில் என்ட்ரு ஆகிட்டு அதுக்கப்புறமா பர்மிட்லாம் வாங்கிறதுக்கு அங்கே இருக்க லோக்கல் ஏஜென்ட் மாதிரி ஒருத்தனை பிடிச்சி அவங்ககிட்ட காசு கொடுத்து, அது வெறும் ஒரு 5 நிமிஷம் வேலை தான், அதை நாங்களே பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஓகேன்னு சொல்லிட்டு ஏஜென்ட்டை பிடிச்சி பண்ணி மொத்தமாக வந்து இப்படியே ஸ்பெண்ட் ஆகினு இருக்குது. காசு ஒரு பக்கம் ஸ்பெண்ட் ஆகினு இருக்குது, டைம் ஒரு பக்கம் ஆகினு இருக்குது. ஸோ பயங்கர ப்ரெஷராகவும் இருக்குது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் வேறு ஒரு கண்ட்ரியில் போய் இருக்கிறோம் நாங்கள். அவங்க இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஹார்ன் அடிக்கக்கூடாது, ஜீப்ரா கிராசிங்கில் கிராஸ் பண்ண வந்தாங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடணும், இவ்வளோ தான் ஸ்பீட் லிமிட்டு, நிறைய செக் போஸ்ட்டு போலீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ப்ரெஷராக இருக்குது 2 பேருக்குமே. உள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறமா வந்து திம்பு மெயின் சிட்டி ஆக்சுவலாக பூட்டானில். ஸோ ஓகே திம்பு டேரெக்டாக போயிடலாம். திம்பு போயிட்டு பரோலாம் போயிட்டு அப்படி வர மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஸோ திம்பு போனோம். திம்பு போயிட்டு செம்ம குளிர். போகிற வழி வந்து ஓட்டின்னு ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவ்வளோவா ஒன்றும் ரொம்ப சீனிக்காக இருக்கும். ஏன்னா வந்து லடாக்லாம் ஓட்டிட்டு அந்த இடத்துல போய் ஓட்டும்போது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா வந்து சீனிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. பட் ஆனால் வந்து திம்பு சிட்டி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டி. ஆனால் வந்து எக்ஸ்பென்சிவும் கூட, பயங்கர ஒரு எக்ஸ்பென்சிவ். மீன்ஸ் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எதனா ஒரு ஷூ வாங்கணுன்னா கூட நம்ம ஊரில் 100 ரூபாய் இருக்கிற ஷூ அங்கெல்லாம் வந்து 1000 ரூபான்றாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பென்சிவான ஒரு பிளேஸ் ஆக்சுவலாக. ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹோம் சிக் மாதிரி இருந்தது. ஸோ ஓகே நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, அங்கே போனோடனே நாங்கள் பூட்டானோட என்ட்ரானோடனே வந்து அவர் ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னோடனே இன்னும் வந்து பயங்கர ஹோம் சிக் ஆகிட்டாரு. தட் வந்து நான் வீட்டுக்கு போய் ஆகணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி. நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கிறது அவரோட பைக்கு. பர்மிட்டும் வந்து அவருக்கு தான் வாங்கியிருக்கோம். 2 பேருக்குமே பர்மிட் வாங்கலாம் அங்கே உள்ள பைக் ஓட்டுறதுக்கு. ஏன்னா காசு அதிகமாக செலவாகும் அப்படின்றதுனால சரி ஓகே அவருக்கு மட்டும் பர்மிட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு பர்மிட் வாங்கிட்டோம். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் இன்டீரியராக போனதுக்கப்புறம் மாற்றி ஓட்டிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ வந்து மாற்றி ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அவர் பயங்கர ஹோம் சிக் ஆகிட்டு தட் வந்து வீட்டுக்கு போனோம். இதுதான் வந்து நான் சொல்லினே இருப்பேன். தட் வந்து எப்போவுமே தட் வந்து மென்டலி வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரைடு கூட
நம்மளுக்கு ரொம்பவே வந்து டஃப்பாக இருக்கும். மென்டலி வந்து ரொம்பவே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் நின்றுலாம் அழுதுருக்கேன். தட் வந்து நான் இங்கேருந்து சத்தீஸ்கர்லாம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில்லாம் நின்று ரோட்டில் நின்று எங்கள் வீட்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி அழுதுருக்கேன். ஏன்னா ஹோம் சிக்குன்றது வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கூடாது. இட் வில் ரூயின் எவ்ரிதிங். நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்து கெடுத்துடும் அந்த ஒரு விஷயம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட்ஸ் போக அந்த ஹோம் சிக் அப்படின்ற ஒரு விஷயம் போயிடும். நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணும்போது கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஓகேன்னு இருக்கும். பட் ஆனால் வந்து இந்த நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்க பட்ஜெட்டையும் தாண்டி போகுது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ப்ளஸ் வந்து உடம்பும் டயரிங்காக இருக்குது, பயங்கர டயரிங்காக இருக்குது. நேச்சரும் வந்து அவ்வளோவா வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னும் போது வந்து மைண்ட் என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிக்கும் பயங்கரமாக. தட் வந்து நம்ம ரிட்டர்ன் போயிடலாம், நம்ம எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸாக இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த டைமில் வந்து அவ்வளோ அழகாக தெரியாது. அது ஏன்னா நம்மளோட மைண்ட் அங்கே இருக்கவே இருக்காது. நம்ம மைண்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுல மட்டும்தான் இருக்கும். மீன்ஸ் வந்து கூட இருக்க பார்ட்னருக்கும் வந்து ஓகே போதும் அப்படின்ற மாதிரி வந்து தோண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னும் போது அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அவருக்கு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அப்படியே நம்மளுக்கும் வந்து பாஸ் ஆகும். தட் வந்து கூட போயிருக்க நம்மளும் எப்போவுமே வந்து பார்ட்னராக இருக்கட்டும், இல்லைனா வந்து கோ ரைடராக இருக்கட்டும், அவங்க கூட வராங்க அப்படின்னும் போது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணணும். மீன்ஸ் அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஸோ வந்து அவங்களுடைய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் முடியாது ப்ரோ, தட் வந்து நம்ம கண்டிப்பாக ரிட்டர்ன் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானும் ஓகே, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எனக்கு மேகாலயா அது எல்லாமே வந்து இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து எனக்கும் வந்து அந்த ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிச்சு. தட் நானும் வீட்டுக்கு போகணும், எனக்கும் முடியல, எனக்கும் வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக நான் வந்து ஓட்டி இருக்கலாம். என்னன்னா வந்து அவ்வளோ தூரம் வந்து நம்ம ஒன்றா போயிட்டு திடீர்னு வந்து அவர் இல்லாமல் நம்ம தனியாக ஓட்டுறது அப்படின்றதும் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். மீன்ஸ் அதான் மென்டலி வந்து நம்ம பயங்கரமாக வந்து எப்படி சொல்லுவோம், எல்லா சைட்லேருந்து அட்டாக் பண்ணும்போது வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மென்டலி வந்து நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு லாங் ரைடுன்னு போகும்போது. பிகாஸ் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் ரைடை அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. லாங் ரைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலியும் வந்து ரொம்ப வீக் ஆகும், ப்ளஸ் வந்து மென்டலியும் வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக வீக் ஆகும். ஜஸ்ட்டு வந்து அந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எப்போ வீட்டுக்கு வந்து சேர்றோமோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ரிலீஃபே கிடைக்கும் நம்மளுக்கு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து யோசிக்கும் போது தான் அதோடைய ரைடை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோமே. நம்ம ரைட் பண்ணும்போது கூட அவ்வளோவா என்ஜாய் பண்ண மாட்டோம். வீட்டில் உட்காந்துட்டு நம்ம எப்படி ரைட் பண்ணணும்னு யோசிக்கும் போது அந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலே வரும்ப்பா, நம்ம எப்படி ரைட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி என்ஜாய் பண்ணுவோமே. ஸோ இதுதான் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 10 பேர் குரூப்பாக போகிறோம் அப்படின்னும் போது வந்து அது வந்து ஒரு ஷார்ட் ரைடாக இருக்குது இப்போ டைமில் ஓகே. பட் ஆனால் இதுவே வந்து ரொம்ப லாங் ரைடு போகிறோம் அப்படின்னும் போது வந்து கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு பெரிய ஒரு குரூப்பில் போவேன் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு எதனா ஒன்று ஆச்சு, அசம்பாவிதம் ஆச்சு அப்படின்னா கூட மற்றவங்க எல்லாருமே வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும். யாருன்னா ஒருத்தர் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கூட எல்லாருமே வந்து மைண்ட் வந்து மாற ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். சோலோ ரைடு பெஸ்ட்டாக ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக சோலோ ரைடும் பெஸ்ட்டு இல்லை சொல்ல மாட்டேன். பிகாஸ் வந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காச்சும் கூட இருக்கணும், நம்மளுக்கு பேச்சு தோணிக்காச்சும் ஒரு ஆள் இருக்கணும். கண்டிப்பாக டைம் பீரியட் வரைக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து கொஞ்சம் போக வந்து கண்டிப்பாக வந்து பயங்கர ஒரு நரகம் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அப்படியே அந்த சோலோ ரைடு எப்போ ஐயோ ஏன்டா வந்தோம், நம்மளுக்கு ஓடி போயிடலாம்டா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து நம்மளுடைய ஓன் மைண்டே வந்து நம்மளை வந்து இது பண்ணோம். ஸோ அதுதான் மேட்ரு எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மென்டலி பயங்கர ப்ரிப்பேர்டாக இருங்க ஒரு ரைட் பண்ணும்போது. இங்கேருந்து சென்னை டு லடாக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது, எல்லாருக்கும் ஒரே எக்ஸ்பென்சஸாக இருக்காது, கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்ட்னர் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து 2 பேருமே வந்து உட்காந்து பேசுங்க. நல்லா பிளான்ஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள், பிளானை விட்டு வெளியே போகாதீங்க. ஏன்னா நாங்கள் பண்ண தப்பாக தான். ஏன்னா சென்னையிலேருந்து நாங்கள் பைக்கில் போயிருந்தோம்னா எங்களுக்கு எக்ஸ்பென்சஸும் கம்மியாக இருந்திருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் டயரிங்காக இருந்திருக்கும் பயங்கரமாக. பட் அந்த ஃப்ளோக்கு வந்துட்டு இருப்போம். நாங்கள் பண்ண தப்பு இங்கேருந்து ஃப்ளைட்டில் போனது அந்த ஒரு ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக போயிட்டு சடனாக வந்து ஓட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னோடனே வந்து 2 பேருக்கு அந்த ஒரு தாட்ஸ் வர ஆரம்பிச்சு. இதெல்லாமே தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் பிளான் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து எதனா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you people in the next video. Till the signing off your journey. As usual, just eat, sleep, ride and repeat that again guys. Tata, bye. ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. பை. இன்னும் 6 நாள் இருக்குது குவாரண்டைன் முடியறதுக்கு. எத்துக்கிட்டு வச்சுட போகுது பாஸ். போலாம். Rack it up, I got a bit of the bank to make me a safe house. Shake it up, she got her hands on her knees and she bringing the cake out. Smoke it up, I got some gas, some packs, I'm up in the greenhouse. Ball it up, I'm with the gang, we taking shots off the rebound. Fucking my post to say now,
I've been humble too long, yeah. Tell them all I stay calm, yeah. Tell them all I move on, yeah. Fucking my posters, say now. They be lost in the sauce, yeah. Took a loss, that's your loss, yeah. Had to get my point across, yeah. Heard them lanes was talking at it.